ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹெல்த்தியான ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் மட்டும் இல்லை, இது கூட வந்து கேரட் எடுத்துகிட்டுருக்கேன், வேக வைத்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறமா வந்து இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சியும் பூண்டும் அதை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சம் சேர்க்கலை. அப்புறமா வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறமா அதை வந்து க்ரீன் பீஸு, கேரட்டு, அந்த பீட்ரூட்டு, வேக வைத்த உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா அதை வதக்கணும். ஈரம் பொருளும் அதில் போக முடியாது. நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்பொடி, காரம் வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது காரம் போட்டுக்கணும். அப்புறமா வந்து தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் தனியா போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போக முடியாது நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் நமக்கு வந்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சுற அப்புறம் தான் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இது ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ரெண்டுமே ஷாலோ ஃப்ரையும் இதில் பண்ணியிருக்கேன், டீப் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நமக்கு என்ன விருப்பப்படுற ஷேப்பை நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரைக்கோட மாதிரி வந்து தட்டிருக்கேன். டீப் ஃப்ரைக்கு இந்த மாதிரி ஷேப்பாக வச்சுருக்கேன். அதுமா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்லையா, அதை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா 2 பக்கமும் அது ஃபுல்லும் வர முடியாது டிப் பண்ணிவிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரையாகவும் இப்போ பண்ணிட்டுருக்கோம். ஒன்று அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இந்த பக்கத்தில் வந்து டீப் ஃப்ரை வந்து அடுப்பு எல்லாமே நம்ம எப்போவுமே பொரிக்கும் போதும் சரி, நம்ம அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் மிஷின் பண்ணால் தான் நமக்கு வந்து சரியாகும். இல்லைன்னா மேலே மாத்திரம் நம்ம சிவப்பாயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதை வச்சுட்டு நம்ம ஒன்றா எடுத்து நம்ம தட்டில் போட்டு எடுத்து சர்வ் பண்ணியாச்சுன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேணும்னு இல்லை. வேணும்னா சாஸ் நம்ம விட்டு நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப குயிக்காகவும் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மாத்திரம் வேக வச்சுட்டா போதும், பாக்கி எல்லாமே நமக்கு குயிக்காக பண்ணிடலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலத்து குழந்தைங்க சிலப்போ குழந்தைகள்லாம் வந்து பீட்ரூட்லாம் வந்து சாப்பிட மாட்டா. அவளுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம்னா அவன் வந்து டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவான். ஷாலோ ஃப்ரையாக பண்ணால் கூட போகிறோம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.